பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். ஸ்க்ரீனில் வர இந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? மோடி அவர்கள் மகுடி வாசிக்கிறாரு. அதன் பிறகு அதில் ஒரு ஃபியூவல் பம்புக்கு இருக்கக்கூடிய நாசல் மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது நார்வே நாட்டோடைய ஒரு ஊடகம். அந்த ஊடகம் தலைப்பு செய்தியாக அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பேசிக்கலாக இந்தியர்கள்லாம் பாம்பு மகுடி ஊதுறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 200 வருஷம் 150 வருஷம் முன்னாடி இந்தியாவை சித்தரிச்சது, ஒரு 50 வருஷம் முன்னாடி இந்தியாவை சித்தரிச்சதை 2026 நார்வே பண்ணியிருக்கு. உச்சபட்சமான இனவெறி, ரேசிசம், அதுவும் ஒரு நாட்டுக்கு நீங்கள் விருந்தாளியாக கூப்பிட்டுருக்கிறது, கெஸ்டாக கூப்பிட்டது சாதாரண நபர் கிடையாது. 140 கோடி மக்களை கொண்ட உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோடைய பிரதிநிதி, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். இப்போ இந்த தலையங்கத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் என்ன, சாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படின்ட்டு. ஃபைன். நிறம், இனம், ஒருத்தனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, இதை வச்சு பாகுபாடு பார்க்கறது ரேசிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாட்டோடைய வரலாறு என்ன, இவங்க எந்த அளவுக்கு ஒரு நிறவெறி பிடிச்ச நாடு, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் காணொலியை பார்ப்போம். ஜென்ரலாக யாருக்கிட்டையுமே நம்ம யாருமே வெறுக்கக்கூடாது. பட் இது தனிப்பட்ட மோடி என்ற நபரை குறிக்கிறது கிடையாது. இது நம்ம மொத்த இந்தியாவையும் குறிக்கிறது. அந்த புகைப்படத்தில் இன்று நம்ம பிரதமர் மோடி இருக்கலாம், நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம், உங்களில் ஒருத்தராக இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. இப்படி இந்தியர்களை சித்தரிக்கிறது அப்படின்றது பாஸ், வி ஜஸ்ட் கான்ட் டேக் இட். ஸோ இவங்களை பற்றி சில முக்கியமான விஷயத்த கொண்டு வருவோம். இன்னைக்கு தேதிக்கு இந்தியா விண்வெளியில் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நாம ராக்கெட்ஸ் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தென் துருவத்தில் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு வலிமை இருக்கு. அடுத்தது சுக்கிர கிரகத்தை நோக்கி எப்படி போகிறதுன்றதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே அதிகமான பெண் விமானிகளை உலகத்துக்கு கொடுத்த நாடு இந்தியா. உலகத்திலே அதிகமான மெரைனர்ஸுக்கு உலகத்துக்கு கொடுத்த நாடு இந்தியா. உலகத்திலேயே வேகமாக இன்று சாலை அமைக்கக்கூடிய நாடு இந்தியா. இல்லை, ஒரு 100, 200, 250 வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சியில் மொத்தமும் சுரண்டப்பட்டு நாட்டை நிர்கதியா நிக்க வச்சுட்டு போகும்போது அங்கிருந்து இந்த மக்கள் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி 5 யுத்தங்களை சந்திச்சு இவ்வளோ பெரிய ஒரு நாடா ஒன்றா இருந்து இன்னைக்கு உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா உணர்ந்திருக்குமே தவிர, இவங்கள மாதிரி இதை வச்சுக்கிட்டு நேச்சுரல் ஆயிலையும் ரிசர்விங் வச்சுக்கிட்டு அதை வித்து தின்னு உலகத்தோடைய ஹாப்பியஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடு நமது கிடையாது. ஸோ நார்வே பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இந்த ஆஃப்டன் போஸ்டன் அப்படின்ற இந்த நார்வேவுடைய லார்ஜஸ்ட் நியூஸ் டெய்லி, இப்போ நம்ம ஸ்டேட் எடுத்துட்டோம், மாநிலம் தமிழகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா தந்தி டிவின்னு வச்சுக்கோங்க, தந்தி நியூஸ் பேப்பர்ன்ட்டு. அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு கார்ட்டூன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரதமர் அங்கே இருக்கிற அன்னைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா அவங்க மொழியில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எ கிளவர் அண்ட் எ ஸ்லைட்லி அனாயிங் மேன். ரொம்ப புத்திசாலி, அதே மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணக்கூடிய மனிதர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவோடைய மோஸ்ட் சிவிலைஸ்டு நியூஸ் பேப்பர். அதாவது ஊடக தர்மமா அப்படின்னா, ஊடக தர்மம்னா என்ன அப்படின்றதுக்கு இவங்க பெஞ்ச்மார்க். இதுல கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 மேடிசன் ஸ்கொயர்ல பேசும்பொழுது பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு உரையாற்றியிருந்தார். ஃப்ரம் ஸ்னேக் சாமர்ஸ் டு மவுஸ் சாமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை, அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும்பா நீங்கள் எங்களை பாம்பாட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சித்தரிச்சதெல்லாம் போதும், அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. மவுஸ் சாமர்ஸ், கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய மவுஸ், உலகத்துக்கே இன்னைக்கு ஐடி துறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய லெவலில் டாமினேட் பண்ணக்கூடிய நாடு எங்களுதுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஒரு நரேட்டிவை பிரேக் பண்ணார் அவர் உலக செய்திகள் ஆச்சு. அன்னைக்கு
12 வருடம் கழிச்சு ஒரு உலகத்தோட மூளையில இத்தினூண்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நாடு 100 பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒன்னொன்னா பார்ப்போம். உங்களுக்கு என்ன அளவுக்கு ஒரு அழுத்தமும் எந்த அளவுக்கு ஒரு நிறவெறியும் இருந்தா இந்த மாதிரி காட்டணும் நீங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, முதல்ல இவங்களோட ரேசிசம் பத்தி பேசுவோம். இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது. இப்போ இந்த ஆஃப்டன் போஸ்டனுடைய எடிட்டோரியல் போர்டு இதுக்கு வந்து பதில் சொல்லணும். பிளாக் ஆப்பிரிக்கன் லீடர் ஒருத்தரை வந்து ஸ்பியரு கிராசட்டோட இவங்களால நிற்க வைக்க முடியுமா? ஒரு சீனரை கூப்பிட்டு பிக்டெயிலோட நிற்க வைக்க முடியுமா? இல்லை ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ணலை. இது ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. முற்காலத்தில் 1000 வருடம் 1500 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்ற அந்த சோழர் செப்பேடு இவங்க கிட்ட இருந்தா நம்ம எடுத்துக்கிட்டே வரோம். அதே ஹாலண்ட்ல இருந்தா பக்கத்து நாடுகிட்ட இருந்தா. ஸோ அந்த இடத்துல இதே மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல இவங்க வந்து ட்ரைபல்ஸா வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உலகத்தோடைய நம்மளுடைய போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம். பல 100 சாம்ராஜ்யங்களை நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம். பட் இந்த இடத்துல இவங்களுடைய டார்க் ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல அடிமைத்தனம், நார்வே மற்றும் அடிமைத்தனம். உலகத்தோடைய ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, உலகத்தோடைய பணக்கார நாடு. பல நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் நார்வேல இருக்கீங்க, நான் உங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் இந்த தலையங்கத்துக்கு உண்டான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும். அங்க இருக்கக்கூடிய இருண்ட வெளியில தெரியாத சில விஷயங்களை கண்டிப்பா பேசி ஆகணும். இப்போ இந்த ஸ்லேவ் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்றது, இந்த மனித உரிமைக்கு நாங்க தான் வந்து கொடி பிடிச்சி போகக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடியவங்க. நல்லா கவனிங்க, இந்த ஸ்லேவ் ட்ரேட்ல உலகத்திலேயே அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களுடைய கப்பல் ஸ்லேவ் ஷிப் ஃப்ரெண்டன்ஸ்பார்க், நார்வேல கட்டமைக்கப்பட்ட ஒரு கப்பல். இந்த கப்பலோட பேர் வந்து ஃப்ரெண்டன்ஸ்பார்க், கூகுள் பண்ணி பாருங்க. இது வந்து ஆப்பிரிக்க நாட்டில இருந்து அடிமைகளை எடுத்துட்டு வரதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நார்வேஜியன்ஸ் were not passive observers of the transatlantic slave trade. They were active participants in through them who indirectly profited from the slave trade by processing raw sugar. இவங்க வந்து அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் லட்சக்கணக்கான பேரை இந்தியர்களை அடிமைப்படுத்தும் போது இவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கூட அதில் நேரடியாக அதிகமாக லாபம் அடைஞ்சு இதை ஊக்குவித்தவங்க இவங்க தான் அப்படின்றத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதில் டென்மார்க்கோடைய இந்த கரீபியன் ஸ்லேவ் ஐலாண்டு 3 தீவுகள், சென்ட் ஜான் தீவுகள், சென்ட் தாமஸ் தீவுகள், சென்ட் கிராய்ஸ் தீவுகள். இந்த இடத்துல டேனிஷ் கப்பல்கள் வந்து இவங்களை சிறைப்பிடித்து அகதிகளாக கூட்டு போகும் பொழுது இதுல அதிகமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வேயை சேர்ந்த மாலுமிகள், இவங்க சிட்டிசன்ஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1660 இருந்து 18ஆம் நூற்றாண்டு துவக்கம் வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமா கிட்டத்தட்ட 1,85,000 ஆப்பிரிக்காவுடைய மக்களை சிறைபிடித்து அவர்களை கொடூரமான முறையில் கொத்தடிமைகளாக்கி வச்சிருந்தது இந்த நாடு தான். இப்போ இவங்களுடைய உண்மையான இதுக்கு வருவோம். இந்த நாடு யாருக்கு சொந்தம்? இப்ப இருக்கக்கூடிய இவங்களுக்கு சொந்தமா? கண்டிப்பா கிடையாது. சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வகுடி மக்கள் அங்க இருந்தாங்க. எப்படி செவிந்தியர்கள் அமெரிக்கால இருந்து விரட்டடிக்கப்பட்டு அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி இந்த சாமி இன மக்கள் அப்படின்றது ஒரு ட்ரைபல் தான் இருந்து அந்த ஐடென்டிட்டியே இல்லாம இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. இதோட சிவிலைஸ்ட் பிகேவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நார்டிக் ரீஜன்ல அந்த குளிர் பிரதேசத்துல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க வாழ்ந்தாங்கன்றதுக்கான வரலாற்று சாய்வு இருக்குது, சான்று இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நார்வேஜனைசேஷன் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க 50களில். இந்த இடத்துல சாமி அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய அடையாளம் 3மே சிஸ்டமேட்டிக்கா அழிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க உருவாக்கின இந்த ஐரோப்பிய கலாச்சாரம் தான் உலகத்திலேயே சிறந்த கலாச்சாரம் அப்படின்றதுனால இவங்க நினைச்சதுனால உலகம் முழுக்க அதை பொழுத்துனா இதை வந்து அந்த எல்லாத்தையுமே கல்ச்சரை காலி பண்ணாங்க. கணிசமான அளவுக்கு நம்ம நாட்டிலையுமே பண்ணாங்க. அதோட தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இவங்களுடைய சொந்த உண்மை மற்றும் ரீகன்சிலேஷன் கமிஷன், அதாவது பின்காலத்துல நாங்க உண்மையை ஒத்துக்கிட்டோம்னு சொல்றது இல்ல, அவங்க சொல்லக்கூடிய வேர்டை பாருங்க. அந்த சேர்மன் சொல்லக்கூடிய வேர்டு, இந்த உண்மையை ஆராய்ந்து கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்கு கொடுத்த அந்த கமிஷன், இவங்க அரசாங்கம் சொன்னது, நார்வே does not have the history to be proud when it comes to the treatment of its minorities. ஒரு எண்ணிக்கையில சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுல நார்வேக்கு பேசுறதுக்கான எந்த வரலாறும் தகுதியும் கிடையாது அப்படின்றதா நார்வே. இது சாமி லாங்குவேஜை பேன் பண்ணாங்க, அவங்கள சயின்டிஃபிக் ரேசிசம்ல கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய ஸ்கல்ஸ் அவங்களுடைய மண்டையோட மெஷர் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பிதைக்கப்பட்ட அந்த பிரேதங்களை எடுத்து, அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து இவங்க ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் ரேஸ் அப்படின்றத கட்டமைக்கிறதுக்கு பல்லப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் சாமி வர்ஷிப் அதை கம்ப்ளீட்டாக டீமனைஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள், இதே வார்த்தை இந்தியர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டது, மறந்துடாதீங்க. அவங்களுடைய ட்ரம்ஸ், ஒரு குறிப்பிட்ட பறை இருக்கு அவங்ககிட்ட, அதை இது பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ், நம்ம குலதெய்வத்துக்கு இல்லை நம்மளுடைய காவல் தெய்வங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரியான கலாச்சாரம் இருந்துச்சு. அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி அதன் பிறகு அவங்களுக்குன்னு பழங்குடியினருக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. இது விச் கிராஃப்ட், இவங்க சாத்தான் ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா இது பண்ணாங்க. இவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 97 வரைக்கும் அனடாமிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஓஸ்லோல பார்வைக்கு வச்சிருந்தாங்க. நான் சொல்றது இது ஏதோ பழைய காலம் கிடையாது, நான் சொல்றது 20ஆம் நூற்றாண்டுல 97 வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய காலனிசம் அப்படின்றது இவங்களுடைய சொந்த நாடு, இவங்க சொந்த நாட்டு மக்களே கிடையாது. இங்க பூர்வகுடி மக்கள் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சாமி இனத்தவர் தான். 15ஆம் நூற்றாண்டுல தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீன் காலனைசேஷனை பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறவெறி, இந்த ரேசிசம் அப்படின்றத மாடர்ன் நார்வே இவங்க சொல்லக்கூடியதுல பார்ப்போம். இந்த இடத்துல ஐநாவுடைய எக்ஸ்பர்ட்ஸ், UN ஒர்க்கிங் குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் பீப்புள் ஆஃப் ஆப்பிரிக்கன் டிசென்ட், ஆப்பிரிக்க இனவழியிலிருந்து இப்போ ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய அந்த கமிட்டியோடைய ஐநா சபையை சேர்ந்தவங்க நார்வேக்கு சில சீரியஸான அப்சர்வேஷன்ஸை ரைஸ் பண்ணாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் ஆப்பிரிக்கன் டிசென்ட் இன் நார்வே, இப்போ அவங்க நார்வே குடிமக்கள், ஆனா பூர்வகுடி மக்கள் எங்கிருந்து வந்தாங்க? ஆப்பிரிக்காலேருந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்க வேலை தேடி வந்தாங்களா? கிடையாது. நீ அவங்கள அடிமைப்படுத்தி கொண்டு போன, அதன் பிறகு அவங்க நார்வேயின் குடிமக்களாக ஆனாங்க. கண்டினியூ டு ஃபேஸ் ரேஷியல் ப்ரொஃபைலிங், நிறத்தை வச்சு பாகுபாடு பண்றது, ஹேட் ஸ்பீச், வன்மம், ரேசிஸ்ட் புல்லிங் இன் ஸ்கூல்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கிலிருந்து வந்தக்கூடிய அந்த இன குழந்தைகளுக்கு கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது பண்றது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது, இவங்களை வேலைக்கு எடுக்காம இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை சைல்டு வெல்ஃபேர் சர்வீஸ்ன்ற பேர்ல ஃபோர்சிபிளா பேரண்ட்ஸ் எடுக்கிறது. ஏன்னா இதோட FAFO சர்வேவுடைய இதுல பார்த்தீங்க அப்படின்னா 50% இமிகிரன்ட்ஸ் நார்வேஜியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு நார்வேவோட குடிமக்களாக இருக்கக்கூடிய 50% இமிகிரன்ட்ஸ் இந்த மாதிரியான ரேசிசமை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பப்ளிக் டொமைன்ல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ்லோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஓஸ்லோவுடைய சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எக்ஸ்ட்ரீமிசம், இந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நார்வேயோடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்கள் ரேசிஸ்ட் டிஸ்க்ளோஷர் இன் ப்ரொடியூசிங் அண்ட் ரீப்ரொடியூஸ் பை ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் who would not regard themselves as racist, இனவெறிக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பிளெயின் சைட்ல பச்சையா வேற இன மக்களை நிற ரீதியா அவங்கள பாகுபாடுபடுத்தி அவங்கள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணக்கூடிய நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நேஷனல் ஆக்ஷன் பிளான்ல அவங்க பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. 2024 பலதெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்ப்போம், இதையும் கூகுள் பண்ணுங்க. இவங்களுடைய அதாவது பிரதமர் மோடி அவர்களை அங்க இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் விங் ஊடகவியாளர் ஹெலெல்லிங் கன்ஃபரன்ட் பண்றாங்க. கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஒரு ஃபாரின் கெஸ்ட், நாளைக்கு புத்தின் வராரு, ட்ரம்ப் வராரு, நார்வேவோட அதிபர் இந்தியாவில் வராரு,
அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், என்ன கேள்விகள் அப்படின்றத நீங்க அங்க கேட்கலாம். கத்தக்கூடாது. லிட்ரலா உள்ள போய் மைக்கை தூக்கி முன்னாடி வச்சு வந்தவர் சாதாரண நபர் கிடையாது. 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி. 140 மக்களுடைய ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இங்க போகும் பொழுது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேசிய சிந்தனையில் இருக்கக்கூடிய பல பேர் இவங்க எல்லாம் போய் ஊடகத்தில் போய் இது பண்ணால் கிளியர் கட்டாக சைனாவுடைய பப்பெட். உங்களுடைய பணம், உங்களுக்கு வரக்கூடிய அந்த 200 ரூபி கிரெடிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்தியாவை பற்றி பேசுவோம். டாலர் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி, உலகத்தோடைய லார்ஜஸ்ட் பேமெண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலவோடைய தெற்கு போலில் போய் நம்ம இறங்கி இருக்கிறோம். எனர்ஜி, டிஃபென்ஸு, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு எல்லா இடத்துலையுமே இந்தியா நிற்கிது. பல உலக நாடுகள் நம்மளை ஒரு சிகப்பு கம்பால வரவேற்பை கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனல் ரீசர்ஜன்ஸ் நடக்குது. உலக அமைதிக்கு இந்தியாவுடைய ரைஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி பல மதம், எந்த மதமாக இருந்தாலும் பல மதத்தை சார்ந்த தலைவர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 50 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு பைரேட்ஸா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அப்பாவி பூர்வகுடி மக்களை அடிமைப்படுத்தி கையை வெட்டி காலை வெட்டி இது பண்ணிட்டு இருந்த நாடு. 1969 வரைக்கும் உங்களை யாருமே கேள்வியே கேட்டது கிடையாது. 69ல் முதல் முறையா நீங்க அந்த ஆயில் வெல்த் உங்களுக்கு கிடைக்குது. ஆயில் வெல்த் கிடைச்ச பிறகு நீங்க ஓவர் நைட்ல பணக்காரராகி இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு இது ஜியாலஜிக்கல் லக்கு. 50 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த நாடு உலகத்திலே ஹாப்பியஸ்ட் இண்டஸ்ட்ரின்னா 1969க்கு முன்னாடி அந்த வரலாற்றை பாருங்க. ஜியாலஜிக்கல் லக்கு, பூமியில தோன்ற எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு, நீ பெரிய ஆள் ஆயிட்ட. இந்தியா அப்படி கிடையாது. ரத்தமும் நம்மளுடைய வியர்வையும் சிந்தி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இன்னிலிருந்து இன்னி வரைக்கும் மக்கள் உழைச்சுதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். பூமியிலேருந்து எடுத்து நம்ம வித்து ஒன்றும் பெரிய ஆள் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலனியல் பிளே புக் இவங்க தான் உலகத்துக்கே எல்லாம் கற்றுக் கொடுத்த மாதிரி ஒரு காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உருண்டைன்னு சொல்லி நவக்கோள்களை கொண்டு போய் கோயில்ல வச்சு எதுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கு, எந்தெந்த நாள்ல இதோடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க வேர்ல்டு இஸ் ஃபிளாட்னு நம்பிக்கிட்டு இருந்த கூட்டம் இவங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இதுவா அப்படியே ஒரு காலனியல் எரா பிளே புக்கு. இந்தியர்கள்னா ஆசியர்கள்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் கேவலம், நாங்கள் ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தி வாழ்ந்தோம், இதெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கார்ட்டூனோ இல்லை கார்ட்டூனை இது பண்ணக்கூடிய ஒரு கொந்தளிப்போ கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது இதே நார்வே இலங்கையில் நடந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்றன்னு உள்ள ஒரு இனமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சாங்க. இவங்க தான் போய் மத்தியஸ்தம் பண்ணாங்க. ஸோ நார்வேவோடைய ஸ்லேவ் ட்ரேடு லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கர்களை உள்ள கொண்டு கையை வெட்டி காலை வச்ச உள்ள எடுத்துட்டு போனது. சாமி ஜீனோசைடு அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை கம்ப்ளீட்டா அழிச்சது. அதன் பிறகு ஐநாவுடைய ஒர்க்கிங் கமிட்டி சொன்னது, இப்பவும் உங்க சொந்த நாட்டு மக்களை நீங்க ஈக்குவலா பண்ணல, நிறவெறி உங்களுக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இருந்து வந்த மக்களை உங்களோட சொந்த குடிமக்களையே நீங்க பாராபட்சமா தான் நடத்துறீங்க அப்படின்றதும். ஃபாஃபோ சர்வே படி 50% இமிகிரன்ஸ் நீங்க உங்களை உள்ள வரவங்க எங்களுக்கு இந்த நாட்டில் சமூக உரிமை கிடையாது, எங்களை பாகுபாடு படுத்துறாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியோ நாசி ஸ்டைலில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் வெப்பன் வச்சு பண்ணுறதெல்லாம் அந்த காலம். இது புது இந்தியா, விளையாடிடாதீங்க. உங்களுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு நீங்கள் தேவை கிடையாது. ஒரு நாட்டோடைய பிரதமர், இந்த பிரதமர் எங்களுக்கு மோதியா இருக்கலாம், நாளைக்கு வேற யாரா கூட வரலாம், அது விஷயம் கிடையாது. 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டை நீங்க அவமதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா காலம் உங்களுக்கு தகுந்த பதிலடியை கண்டிப்பா கொடுக்கும். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, நல்ல விஷயம், ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு கடவுள் அந்த இயற்கை வளத்தை கொடுத்துருக்கிறாரு. 69க்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெர்லின்ல இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பாருங்க, இல்லை லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பாருங்க. இன்னொரு முறை இந்த மாதிரியான கார்ட்டூன், இந்த மாதிரி சீடெல்லாம் வேண்டாம். 140 கோடி மக்கள் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.